الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களையும் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறு தவிர்த்திருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு இந்த உலகத்துல எங்களை படைத்து ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த குறுகிய கால வாழ்க்கையில நாங்க அவனுக்கு கட்டுப்பட்டு அவன் எவ்வாறு எங்களுக்கு ஏவிருக்கின்றானோ அதன் பிரகாரம் வாழ்க்கையை அமைச்சு கொண்டு போறதுல தான் எங்களோட வெற்றி இருக்குது. மெட்டீரியலை அடிப்படையாக வைத்து, தடவாதத்தை அடிப்படையாக வைத்து அந்த வெற்றியை அல்லாஹு தஆலா முடிவு செய்கிறது இல்லை. முடிவுகள் மார்க்கம், தீன், ஷரியத் எந்தளவு தூரத்துக்கு பின்பற்றப்படுதோ அதை அடிப்படையாக வைத்துத்தான் அல்லாஹ்வினுடைய உதவிகளும் வாரது காரணமாக அமையும். அதுல அல்லாஹ் எங்களுக்கு விதித்திருக்கக்கூடிய மிக முக்கியமாக எங்களோட வாழ்க்கையோட அடிப்படையான 5 அம்சங்கள் இருக்குது. அந்த 5 விடயங்களையும் நாங்க சரியாக நிறைவேற்றும் பொழுது எங்களோட உலக வாழ்க்கையும் எங்களுக்கு சந்தோஷம் உள்ளதாக, நிச்சயமாக மௌத்துக்கு பின்னா உள்ள வாழ்க்கையும் வெற்றிக்குரியதாக மாறும். அடிப்படையில முதலாவது எங்களோட அகீதா, உள்ளம், ரப்போட தொடர்பாக இருக்கக்கூடிய நிலைமை. அல்லாஹ்வை நாங்க எப்படி விளங்கணுமோ அப்படி அல்லாஹ்வை விளங்குறது. அதே போல எங்களோட குர்ஆனும் சுன்னாவும் சலஃபு சாலிஹீன்களும் எங்களுக்கு அதை எப்படி விளங்கப்படுத்திருக்கிறாங்களோ அந்த அமைப்புல எங்களோட அகீதா, உள்ளம் சார்ந்த விடயங்களை நாங்க சீராக்கி கொள்றது. இரண்டாவது இபாதத், எங்களோட இபாதத்துக்களை நாங்க சீராக அமைச்சு கொள்றது. இபாதத்துல குறை நடக்கும் பொழுது வாழ்க்கையில குறை நடக்கும். இபாதத் சீரில்லாம போனா வாழ்க்கை சீரில்லாம போகும். இபாதத் மிக முக்கியமான ஒரு அம்சம். இபாதத்தை நாங்க சீராக அமைச்சு கொள்வோம். அகீதா பிழையாக இருந்து இபாதத் சீராக இருந்தா அங்கேயும் எங்களுக்கு வெற்றி கிடையாது. அகீதா சீராக இருக்குது, இபாதத் குழப்பமாக இருக்குது, அப்பையும் நாங்க ஈடேற்றம் பெற மாட்டோம். அதே மாதிரிதான் மூணாவது எங்கட முஆமலாத், கமர்ஷியல் டிரான்சாக்சன், கொடுக்கல் வாங்கல் சீராக அமையும். அகீதாவும் சீராக இருந்து இபாதத்தும் சீராக இருந்து கொடுக்கல் வாங்கல் குழப்பமானால் வாழ்க்கை குழப்பமாகும். இது மூணும்
சீராக இருக்கும். நாலாவது எங்கட முஆஷரா, நாங்க எங்கட பெற்றோரோட நடந்து கொள்ற முறை, எங்கட சிப்லிங்ஸ் ரத்த உறவுகளோட நடந்து கொள்ற முறை, எங்கட அண்டை வீட்டாரோட நடந்து கொள்ற முறை, அந்நிய மக்களோடு நடந்து கொள்ற முறை அக்கார்டிங் டு ஷரியா எப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, அத சரியான முறையில நாங்க விளங்கி அதை நாங்க சீராக செய்யறது. எங்கட கொடுக்கல் வாங்கலும் சரி, இபாதத்தும் சரி, எங்கட அகீதாவும் சரி. ஆனா எங்கட உம்மா வாப்போடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல குழப்பம்டா வாழ்க்கை குழப்பமாகும். முன்சப்ல நின்று தக்பீர கட்டி தொழுகிறாரு, ஆனா வீட்டுல சொந்த தாத்தாவோட கோபம், தம்பியோட கோபம், இப்ப இவட்ட வாழ்க்கையில அதற்குரிய சோதனை உண்டாகும். முன்சப்ல நின்று தொழுகிறாரு, கொடுக்கல் வாங்கல்ல குழப்பம், அப்பையும் இவருடைய வாழ்க்கை சீராக மாட்டார். எங்கட அந்த உறவுகளோட அன்றாடம் நாங்க புழங்கக்கூடிய இடங்கள்ல அங்கேயும் எங்கட உள்ளம் பரிசுத்தமாகவும் அவங்களோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ப சரியாகவும் நாங்க மெயின்டைன் பண்ணணும் ஷரியத் சொன்ன விதத்துல. அஞ்சாவது எங்கட பிஹேவியர், அஹ்லாக், பண்பாடு, எங்கட நடத்த அது சீராக அமையும். முன்னால சொன்ன நாளும் சரியாக அமைஞ்சு அஹ்லாக் குழப்பமானா வாழ்க்கை குழப்பமாகும். இது அஞ்சும் எங்கட மிக முக்கியமான அம்சங்கள், மிக நீளமான தலையங்கங்கள். நான் இந்த அஞ்சையும் பேசுறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் அல்ல. இதுல மிக முக்கியமாக நாங்க இன்றைக்கு பார்க்க வேண்டிய ஒரு விடயம் தான் என்னோட கொடுக்கல் வாங்க. நான் அதிகமாக யோசிக்கிறது வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள், மென்டல் டிசார்டர், மென்டல் இல்னஸ், அங்கள பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், இப்படி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். அதிகமாக வாலிபர்கள், அதிகமாக வாலிப பெண்கள், வீடுகள்ல பெற்றோர்கள், வீடுகளில் இருக்கக்கூடிய கணவர்மார், மனைவிமார், இப்படி ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களும் விதவிதமான பிரச்சனைகளை இன்றைக்கு முன்னோக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒன்று என்னண்டா, 8 வயசு 9 வயது 10 வயது பிள்ளைகளுக்கு இப்ப கவுன்சிலிங் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்குது. 8 வயசு மகளுக்கு எத்தனை வயசு? 8 வயசு. மகனுக்கு எத்தனை வயசு? 10 வயசு. கவுன்சிலிங் பண்ணணும். அந்த சின்ன பிள்ளைக்கு என்னது கவுன்சிலிங் இல்ல, வீட்டுல பொருட்களை உடைக்கிறான், சாமான தூக்கி வீசுறான், ஒன்று கொண்டு பேசிட்டு வாரான், கணக்கெடுக்கிறான், இல்ல யாரும் வந்தாலும் சரியான மட்டும் சிரமமாக இருக்குது. ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் வருது, உங்களோட பிள்ளைய நீங்க வீட்டிலே வச்சுக்கோங்க, எங்க சரி வர மாட்டாது, எங்களால மெயின்டைன் பண்ணலாமிக்குது. அங்க போயிட்டு அங்குள்ள கவுன்சிலரும் பேசியும் சரி வரது இல்ல. இப்படி அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த அதாவது மென்டல் இல்னஸ், மென்டல் டிசார்டர் வரலாற்றுல டிஎஸ்எம், அந்த டிஎஸ்எம் வந்து 1, 2, 3, 4, 5 வரையில 6 வரையில வந்திருக்குது. அந்த 5 வரையில அதை பத்தி ஒன்னும் பேசல. ஏன்னா பெற்றோர்களே அவங்கள வழி நடத்துவாங்க, பெற்றோர்களே அதுக்குரிய முறைகளை காட்டி கொடுப்பாங்க, அவங்களோட சிந்தனை போக்கும் சீராக இருந்துச்சு. இப்ப டிஎஸ்எம் 6ல வந்து சின்ன புள்ளையோட மென்டல் இல்னஸுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அந்த அளவுக்கு வந்துருச்சு. பாவம், அந்த புள்ளைக்கு இன்றைக்கு மனநோய் ஏற்பட்டு இருக்கு. எங்களை திருமண வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷம் இல்லை. வாலிபர்கள் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, ஆனா தவறான தொடர்புகள்ல, ஹராமான தொடர்புகள்ல. மனைவியுடைய அங்க நிலைமையை பார்த்தா அவருடைய நிலைமை மிகவும் கவலைக்குரிய நிலைமையாக மாறி வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்ல, கணவரால நிம்மதி இல்ல, பெற்றோரால நிம்மதி இல்ல. வியாபார ஸ்தலங்கள்ல போனா யார பார்த்தாலும் வட்டியில இல்லண்டா பிரச்சனையில, நிம்மதி இல்லாத நிலைமை, கடன்ல மாட்டிப்பட்டு என்ன செய்யறன்னு தெரியாது, இப்படியான ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. வெளிரங்கத்துல பாக்கத்திலே எல்லாம் ஒரு சீரான நிலைமையில இருக்கிற மாதிரி இருக்குது. நான் தொழுகிறேன் தானே, 5 நேரம் தொழுகிறேன் தானே. சிலவங்க சொல்றாங்க, நான் வந்து உம்ராக்கு போயிட்டு தௌபா செஞ்சிருக்கிறேன்,
நான் ஹஜ்ஜில போய் அழுதிருக்கிறேன், கஅபத்துல்லாஹ்வுடைய புடவை புடிச்சு கொண்டு அழுதிருக்கிறேன். தூங்கி எழும்பும் பொழுது அந்த துஆ, வாழ்க்கையில கடினமான ஒரு நேரத்தை நான் சந்திக்கிற நேரத்துல யா அல்லாஹ் என் இந்த நிலையை சீராக்கித்தா யா அல்லாஹ் அப்படி துஆ செஞ்சிருக்கிறேன். ஆனாலும் அந்த வாழ்க்கையில் அந்த ரிலீஸ் இல்லை. இல்லை என்னாண்டு கொஞ்சம் உங்களோட வியாபாரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே, பிசினஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. யார்கிட்ட கேட்டு நீங்க இந்த பிசினஸ் செஞ்சீங்க? யார்கிட்ட கேட்டு இந்த இன்வெஸ்ட் பண்ணினீங்க? எங்க? நான் இன்டர்நெட்ல செய்யறேன் ஹசரத், நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நான் பிசினஸ் செய்யறேன், நான் இங்க இருக்கிறேன். இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை, கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, வாலிபர்களே, விசேஷமாக நினைச்சுவோங்க, அல்லாஹ் எங்கட அந்த சம்பாத்தியம் மீக்குது, இத நாங்க மலைய பெறட்டுறத போல சம்பாதிக்கணும் எங்கேயுமே கிடையாது. ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய வார்த்தைகளை பாருங்க, எந்த அளவு தூரத்துக்கு நுணுக்கமான விஷயங்களை எங்கட கொடுக்கல் வாங்கல சொல்லப்பட்டீங்க. கிதாபுகள்ல பிசினஸ் சம்பந்தமான அந்த பாடங்களை பெறட்டினீங்கடா, இதுவரையில அதற்கு சில இடங்கள்ல சில விதமான மூடலான அந்த நிலைமைகள் ஹலால் என்றெல்லாம் அங்க கொடுக்க இயலாது. அப்படி இன்றைக்கு பத்துவாவை யோசிச்சு கொண்டிருக்கிற நிலைமையில சமூகம் சாதாரணமாக அதுல பயந்தாங்க. சஹாபாக்கள் அணுவாக பயந்தாங்க. ஒரு வார்த்தை நான் சொல்றதுனால எனக்கு ஹராம் வந்துடுமோ, அல்லாஹ்வுடைய சோதனை வந்துடுமோ, பயந்தாங்க. ஏன்? 1 ரூபா 10 ரூபா வாழ்க்கையில சம்பாத்தியத்துல ஹராம் வந்தா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கை வீணா பேய்த்திடும், நிம்மதில்லா பேய்த்திடும். வெளிரங்கத்துலதான் வாகனம், வெளிரங்கத்துலதான் பிசினஸ், வெளிரங்கத்துலதான் பில்டிங், வெளிரங்கத்துலதான் பேங்க் பேலன்ஸ். அல்லாஹ் வீட்டுக்குள்ளால சோதனையை உண்டாக்குவான், மனைவியால சோதனை உண்டாகும், பிள்ளைகளால சோதனை உண்டாகும், மன நிம்மதி பறிபைத்திடும். வெளியில போவோம், கண்ணியமான ஆழமா இருப்போம், கடை செய்வோம், பிசினஸ் செய்வோம், கஷியர் உட்கார்ந்து இருப்போம். வெளிநாட்டுக்கு போகணுமா, அடிக்கடி போய் வந்து கொண்டிருப்போம். ஆனால் இதுல நாங்க பேரிடர் இல்லாம இருந்தா அல்லாஹ் எல்லாத்தையுமே சுருட்டி ஒரு பக்கத்துக்கு வீசுவான். கண்ணியமான அன்பார்ந்த சோதனையை சாதாரணமாக எடுக்காதீங்க. சஹாபி பெண்கள் எந்த அளவுக்கு பயந்தாங்கண்டா, தந்த கணவர் வெளியில போறாரு, வியாபாரத்துக்கு போறாரு, போற நேரத்துல தந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாசலுக்கு வந்து தந்த கணவரை நிப்பாட்டுவாங்க. சஹாபி அவரை நிப்பாட்டி சொல்லுவாங்க, நீங்க போறீங்க, சம்பாதிக்க போறீங்க, போற இடத்துல உங்களுக்கு ஹலாலாக சம்பாதிக்க கஷ்டமாக இருந்தா, உங்களுக்கு சம்பாதிக்கணும், வீட்டுக்கு சாமான் கொண்டு வரணும், அப்ப அந்த நேரத்துல ஹராமான முறையில தான் சம்பாதிக்க வேண்டிய நிலைமை, பொய் சொல்ல வேண்டிய நிலைமை, வட்டி கெடுக்க வேண்டிய நிலைமை, வாகனத்தை லீசிங்ல போட்டு எடுக்க வேண்டிய நிலைமை, தங்க லாபத்தை ஹலாலா எடுக்க இயலாத ஒரு நிலைமை வருது மாதிரி விளங்கினா அதை விடுங்க. எம்டி ஹேண்ட், ஒன்றுமே வானம், மாவும் வானம், கிழங்கும் வானம், சீனியும் வானம், இரவு சாப்பாடும் வானம், வெறும் கையோட நீங்க வீட்டுக்கு வாங்க, வெறும் கையோட வீட்டுக்கு வாங்க. இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களே என்னோட, இந்த பிள்ளைகளும் நானும் நீங்க வரும் பொழுது ஒன்றுமே இல்லாம வாரீங்க, வெறும் கையோட தான் வாரீங்க. நானும் என் பிள்ளைகளும் அதை பார்த்து சந்தோஷமா பொறுமையாயிப்போம். பாப்பா ஏன் எனக்கு அதை கொண்டு வரல, பாப்பா நீங்க ஏன் எனக்கு இதை கொண்டு வரலன்னு நாங்க யாருமே கேட்க மாட்டோம். அப்ப நாங்க விளங்கிக் கொள்வோம், நீங்க வந்தது ஹராமாக சம்பாதிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு, அதை விட்டுட்டீங்க, அப்படியே ஹேனோட வந்திருக்கிறீங்க, அதை நாங்க கபூல் செஞ்சு கொள்வோம், பொறுமையாக ஏற்றுக்கொள்வோம். தவறையும் வீட்டுக்குள்ள ஹராத்தை கொண்டு வந்துடுவோம். எப்படி இருக்கும்? ஏன் தெரியாமலா, பிசினஸ் செய்ய தெரியாமலா, ஐடியாக்கள் தெரியாமலா பயந்தாங்க. கொடுக்கிறோம் வாங்குறோம் தான் ஹதீஸ்ல வருது. இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, ஆரம்பத்திலேயே சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டமாயிக்குது போல இருக்குது, கொஞ்சம் சிரமமாயிக்கிற போல இருக்குது, கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது முறைகளை
ஹலாலாக சம்பாதிப்போமே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படத்திலே பாக்கத்திலே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. கொஞ்சம் ஹராமுடைய லைனுக்கும் போக வேண்டிய நிலைமை மாறி இருக்குது. கொஞ்சம் வட்டியில, கொஞ்சம் மோடியில, கொஞ்சம் மங்கள இங்கல பொய்யக்கிய சொல்லி ஏமாத்தி மோசடி செஞ்சு அப்படி ஒன்று செய்யற நிலைமை மாறி சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்து கேட்கிறாங்க, நீங்க வறுமையை பத்தியா பேசிக்கொண்டிருக்கிறீங்க, வறுமையை பத்தியா பேசிக்கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாள் வரும் இல்லாஹி, எதுக்கெடுத்தாலும் துனியா துனியா துனியா. ஒரு புரோக்கர் வேலையா, எனக்கு எவ்வளவு கிடைக்கும், எனக்கு எவ்வளவு கிடைக்கும், எனக்கு எவ்வளவு தருவீங்க, எனக்கு ஒரு லாபம் வைக்கலுமா? கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான ஒரு நிலைமைக்கு மாறும். தரக்குக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா லைலுஹா கனஹாரிஹா. நான் உங்களை ஒரு பரிசுத்தமான தெளிவான மார்க்கத்துல விட்டுட்டு போறேன், பயப்படாதீங்க. அதனுடைய இருளும் வெளிச்சத்தை போலதான் இருக்குது. மூடல் கிடையாது, சந்தேகம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. ரப்பின் பக்கம் கரங்களை நீங்க நீட்டுங்க. நீங்க ஹராத்துக்கு பேசிடாதீங்க, தவறான சம்பாத்தியத்துக்கு பேசிடாதீங்க. உங்களோட படிப்பின் மூலமாக, உங்களோட அறிவின் மூலமாக, உங்களோட திறமையின் மூலமாக கூட ஹராத்துக்கு பேசிடாதீங்க. சிலர் அதுல சரியான பிரச்சனை வாழ்க்கையில. நீங்க என்ன செய்றீங்க? நான் அரசாங்க தொழில் செய்யறேன். எத்தனை மணிக்கு போறீங்க? நான் 9:30 போறேன். எத்தனை மணிக்கு போகணும்? அங்க 8:30 போகணும். அப்ப 9:30 இல்ல 8:30 போயிட்டு 8:30 நான் அதுக்கேற்ற மாதிரி சைனை வச்சிடுறேன். அப்ப அந்த 1 மணித்தியாலமும் ஹலாலா. ஈவினிங் எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு ஓப் ஆகணும். நீங்க எத்தனை மணிக்கு வா? நான் 3:30 வந்துடுவேன். சைனை வச்சுட்டு 5 மணியை போட்டு வந்துடுவேன். இவர் நினைக்கிறாரு அது எனக்கு பிரச்சனை ஒன்று இல்ல. எங்க வாழ்க்கையில பயங்கரமான சோதனை. இவர் இப்ப நினைக்கிறார் அதுக்கு ஜின் பிரச்சனையா, கவுன்சிலிங்கா, சைக்காட்ரிக்கா அல்லது வேற ஏதாவது சயின்ஸ் என்ன? அதுல இங்கிற சம்பாத்தியம் ஹராமாக வீட்டுக்குள்ள வருது, ஹராமான சம்பாத்தியம். இதனால அல்லாஹ் வாழ்க்கையில பயங்கரமான சோதனையை உண்டாக்குவான். இந்த பிஞ்சி உள்ளங்களுக்கு இந்த பிள்ளைகளோட வாழ்க்கை பறிப்போம். ஒவ்வொரு பெற்ற தகப்பனும் யாது வச்சுக்கோங்க. நீங்க கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்க, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல விடயங்கள் வரமாட்டாது ஹராத்தின் மூலமாக. அல்லாமா இக்பால் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய அறிவாளி, பெரிய ஒரு கவிஞர், அதிகமான பேர் அவருடைய கவிதையாலேயே நல்ல நிலைமைக்கு மாறி இருக்கிறாங்க. மிக பேணுதலான ஒரு மனிதர். ஆங்கிலத்துல பல மொழிகள அவருடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய தாயும் தகப்பனுடைய அந்த வரலாற்றை எழுதியிருக்கிறாங்க. தகப்பன் ஒரு நல்ல மனிதர். ஒரு நாள் அவருடைய மனைவிய பார்க்கிறா. மனைவி தன்னுடைய குழந்தைக்கு ஆட்டுப்பாலை கொடுக்கிறார். ஆட்டுப்பால் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை விட பவர்ஃபுல் நியூட்ரிஷன் வேற ஒன்றும் இல்லை. தாய்ப்பால் தான் ஆக முதலாவது இருக்கக்கூடிய சாப்பாடு. அதுலயும் தாய் பூர்த்தியாக அவளுடைய கடமையை அவள் நிறைவேற்றும். ஏண்டால் அல்லாஹ் அவளுடைய உடம்புல ஆச்சரியமான விதத்துல பிள்ளைக்குரிய தேவையை வச்சிருக்கிறான். பிள்ளைக்குரிய நியூட்ரிஷன், பிள்ளைக்கு இருக்கக்கூடிய பரம்பரையாக வரக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன் எல்லாமே, பிள்ளையுடைய பானுடைய வளர்ச்சி, இறைச்சியுடைய, பிள்ளையுடைய பிரைனுடைய எல்லாமே தாய்ப்பால். 2 வருஷத்துடைய அந்த தாய்ப்பால். அதுக்கு அடுத்தது 97 இல்ல 97% ஆட்டுப்பால், காட் மில்க் இருக்குது. அது சுத்தமாக தண்ணி கலக்காம கொடுக்கப்பட்டது. 97%, 97% கிட்டவாக இருக்குது. தாய பாக்குற, வைஃப பாக்குறா, மகனுக்கு ஆட்டுப்பாலை கொடுக்கிறா. அல்லாமா இக்பாலுடைய தந்தை பார்த்துட்டு கவலைப்பட்டு பயந்து சொல்றாரு, ஏனுமா ஆட்டுப்பாலை கொடுக்கறீங்க, நீங்க தாய்ப்பாலைன்னு கொடுக்கறீங்க இல்ல. அந்த பெண் சொல்றா, நீங்க என்ன தொழில் செய்றீங்க? சொன்னாங்க, நான் பேங்க்ல வேலை செய்யறேன். பேங்க்
ஹலாலான தொழிலா? அவர் சொல்றாரு, அதுல குழப்பம் இருக்குது. நீங்க தெரியுமா உங்களுக்கு, நான் உடுப்புகளை தைச்சி சேர்த்து வந்த காசால என் புள்ள வயிற்றுக்கு வந்த காலத்திலிருந்து நான் அவக்கு கொடுத்துட்டு வந்தேன். இவங்களோட சாப்பாட்டை நான் கொடுக்கல. இப்ப புள்ள கிடைச்சதுக்கு பின்னால எனக்கு ஒரு சந்தேகம், எப்பயாவது உங்களோட வருமானத்துல சாப்பிட்டு இருப்பேனோ, அதனால என் பிள்ளைக்கு போடக்கூடிய ஃபீட் பண்ற நேரத்தில் அந்த பால் போகுமோ, அந்த பயத்துல நான் ஹலாலாக 100% ஹலாலாக சேமிச்சு வச்ச காசால வாங்கின ஆட்டுடைய ஹலாலான பாலை என் புள்ளை கொடுக்கிறேன் அப்படின்னா உடனடியாக பயந்தார். வெளியில வந்தார். ஹலாலான முறையில் தொழிலை செஞ்சு கொண்டு இருந்தாரு. கொஞ்ச நாள் போகத்திலே வைஃப் வீட்டுல தைச்சு கொண்டிருக்கிறார். அந்த காலத்துல வந்து ஒரு நல்ல ஒரு தையல் மிஷினை கொண்டு வரார். வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே மனைவி கேட்கிறா, இத நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? இப்படி கொண்டு வந்தேன், இந்த இடங்களுக்கு நான் சில காசுகளை கொடுத்து அங்கிருந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டு வந்தேன். அந்த தாய் சொல்றா, நீங்க இந்த மெஷினை ஒன்று வீட்டுல வைங்க, நான் பேசிடுறேன். நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா இந்த மெஷினை கொண்டு போங்க வீட்டை விட்டு. ஹராமான முறையில வந்தது எனக்கு எந்த காரணத்தோடும் எடுக்க மாட்டேன். வீட்டில் இருக்கிற பெண்ணிடத்துல ஹலாலுடைய அந்த அந்த யோசின் அந்த தேற்றம் பாருங்க, வளர்ந்த குழந்தைய. இது கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, சாதாரணமாக இது எடுக்காதீங்க. ஒவ்வொரு அணுவாக பாருங்க வாழ்க்கையில. ஏன் தெரியுமா, வீட்டுக்குள்ளால ஹராம் வந்தா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க, வீட்டுக்குள்ள ஹராம் வந்தா, ஹராமான சம்பாத்தியம் வீட்டுக்குள்ள வந்தா, உலமாக்கள் எழுதுறாங்க, வீட்டுக்குள்ளால இருக்கிறவங்களுக்கு பெரும் பாவம் செய்யற ஆசைகள் உண்டாகும். வீட்டுக்குள்ள ஹராம் வந்தா மகன் விபச்சாரத்துக்கு போவாரு. வீட்டுக்குள்ள ஹராம் வந்தா மகனும் மகளும் உம்மா வாப்பாக்கு விரோதமா நடக்க ஆரம்பிப்பாரு. வீட்டுக்குள்ள ஹராம் வந்தா இபாதத்துக்கள் சிம்பிளா பேசிடும். சுபஹ் தொழுக, அசர் தொழுக, இஷா தொழுக, முக்கியமாக இருக்கக்கூடிய தொழுகைகள் கவனம் இல்லாத நிலைமைக்கு போறேன்டா பயப்படுங்க, சம்பாத்தியத்துல ஹராம் வந்துருச்சோ. மகள் லவ் அஃபேர்ல மாட்டிப்பட்டு தவறான ஒரு வழியில போறாளா, பயப்படுங்க, ஹராமான சம்பாத்தியம் வீட்டுக்குள்ள வந்துருச்சா. மகன் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி, மகள் தவறான வழியில, மனைவி சொல்றத கேட்கிறா இல்ல, மார்க்கத்தை மதிக்கிறா இல்ல, பயப்படுங்க, வீட்டுக்குள்ள ஹராம் வந்துருச்சா. உம்மா பாப்பா மதிக்காத நிலைமை, மார்க்கத்தை மதிக்காத நிலைமை, வீட்டுக்குள்ளால போதை பொருள் பாவன, விபச்சாரம், இது போன்ற நிலைமைகளுக்குள்ள போகுதா, ஆசைப்படுதா, யாது வச்சுக்கோங்க, ஏண்ட சம்பாத்தியத்துக்குள்ளால ஹராம் வந்துருச்சோ, ஹராம் வந்துருச்சோ. நாங்க இன்றைக்கு எங்கேயோ போயிட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். டாக்டர்டையும் சைக்காட்ரிக்டையும் ஜின் வைத்தியர்கள்டையும் நாங்க போயிட்டு காட்டி ஒன்றும் அங்க ஒன்றுமே இல்லை. இங்கதான் உள்ள நிலைமை சாதாரணமான நிலைமையில. சரி, என்னோட வாழ்க்கை ஒரு மனிதர் ரோட்ல வந்து கொண்டிருக்கிறாரு, பசி தாங்கேலாத பசி, சாப்பிட்டா கொஞ்சம் உடம்ப லேசா நிக்மாத்தி கொலையலும்டா, அந்த இடத்துல ஒரு ஹராத்த தேவையான அளவு சாப்பிடுறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது, வேறொன்றுமே இல்லைண்டா. தண்ணியில போற ஒரு அப்பிள் பழத்தை அல்லது ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டதுக்கு பிறகுதான் யோசனை வருது, நான் என்ன சாப்பிட்டேன், யாருடையது எனக்கு தெரியாதே. ஓடுறாரு, மரத்தோட்டத்தை கண்டாரு. தோட்டத்தை கண்டு அங்குள்ள எஜமான்ட்ட போயிட்டு சொல்றாரு, வாலிபர், யங் ஏஜ் வாலிபர்களே, அல்லாஹ் பயப்படுங்க, இங்க நாங்க ஹராத்துல கைய வச்சோம், பின்னால கடுமையான சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தேடுவோம், நிம்மதி கிடைக்காது. பிள்ளைகளால, மனைவியால, குடும்பத்தால, உடம்பு ரீதியாக விதவிதமான நிலைமைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அங்க வாலிபத்துல இது கேட்கிறாரு எஜமான், என்ன மன்னிச்சுக்கோங்க, பசி தாங்க இல்லாம
உங்களோட மரத்து காயோண்ட தான் நான் சாப்பிட்டேன் போல. அவர் என்ன சொன்னாரு, ஏலாது, மன்னிக்க மாட்டேன், என் மகளை திருமணம் பிடிக்கணும், என் மகளுக்கு கண் பார்வை இல்ல, என் மகளோட காது கேட்கறல, என் மகள் சப்பானி, என் மகளுக்கு பிடிக்கிறதுக்கு இல்ல சொத்தி. இவர் சொன்னாரு, நான் எனக்கு ஹலால் கிடைக்கும்டா, நான் போறேன். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, உரீது அன் நகூன முஸ்தஜாபத் தஅவா, யா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எப்ப கையை உயர்த்தினாலும் என்னோட துஆ கபூல் ஆகணும், நான் எப்ப கையை உயர்த்தினாலும் துஆ கபூல் ஆகணும், எனக்கு சொல்லுங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட சாப்பாட்டுடைய கவலத்தை ஹலால் ஆக்கிக்கோங்க, சாப்பாட்டுடைய ஒரு கவலத்தை ஹலால் ஆக்கிக்கோங்க. தவறியும் ஒரு கவலம் உங்களோட வயிற்றுக்குள்ள போனா உங்களோட இபாதத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நான் கேட்கிறேன், இங்கள இபாதத், அகீதா, அங்கல முஆஷரா, அங்கல அக்லாக் எல்லாம் பெர்ஃபெக்ட். ஆனா இங்கல கொடுக்கல் வாங்கல்ல ஹராம் வந்துருச்சுண்டா எல்லாமே ஸ்பாயிலா பேசுது. அதனால அவர் பயப்பட்டாரு, நான் முடிக்கிறேன், உலகத்துல குருடியோட வாழ்றேன், உலகத்துல செவிடியோட வாழ்றேன், சப்பானியோட வாழ்றேன், சொத்தியோட வாழ்றேன், ஆனா ரப்பிட்ட மாட்டி வடையலாம், ரப்பிட்ட மாட்டி வடையலாம். உள்ள போனவர் ஓடி வந்தார் வெளியில, எஜமான்ட்ட சொன்னாரு, நீங்க சொன்ன ஆள் இல்லே உள்ள, நான் பார்த்தேன், ஒரு பார்வையிலே பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன், அழகான ஒரு பெண்ணு, கண் பார்வையும் இருக்குது, கை கால் எல்லாம் இருக்குது. அவர் சொன்னார், என்ன மகள் இவ்வளவு காலம் என் அல்லாட்ட நான் அழுவேன், யா அல்லாஹ் சாலிஹான் ஒரு மாப்பிள்ளை எனக்கு தா, என் மகளுக்கு, என் மகள் ஹராமான பார்வையை பார்த்ததில்ல, ஹராமான கேள்விகளை கேட்டதில்ல, ஹராமான பிடிய பிடிச்சதில்ல, ஹராத்துக்கு நடந்ததில்லை, அப்படியான பத்தினித்தனமான ஒரு பெண், அவளுக்கு ஏத்த மாப்பிள்ளைய தாயா அல்லாஹ் அல்லாஹ் உங்களை அனுப்பியிருக்கிறான், என்னுடைய மருமகனாக நீங்க இந்த மகளை திருமணம் முடிக்கணும். முடிச்சாங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, 2 ரிவாயத் இருக்குது, 2 சம்பவங்கள். ஒன்று, சிலர் சொல்றாங்க இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய உம்மவும் வாப்பவும் என்பதா. இன்னும் சிலர் சொல்றாங்க முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹுடைய தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட தாயும் தந்தையும்? குழந்தையுடைய நிலைமை, முஹியுத்தீன் தீன ஹயாத் ஆக்கினவர் அப்துல் காதர் ஜீலானி. அங்க ஒரு மார்க்கத்தை சமூகத்துக்கு சொல்லிக் கொடுத்த இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதர் தோட்டத்துல, மாதுளம்பழ தோட்டத்துல காவலுக்கு நிக்கிறாரு. அரசர் வாராரு, அந்த சொல்றாரு, எனக்கு நல்ல இனிப்பான பழத்தை புளிஞ்சிட்டாங்களே. அவர் போய்த்து புளிஞ்சு கொண்டு வந்து குடிச்சா கடுமையான கசப்பாக இருக்குது. சொன்னாரு, கடுமையா கோவப்பட்டாரு, எத்தனை வருஷமா என் தோட்டத்துல வேலை செய்யறாய், இதுவரையில உனக்கு எது புளிப்பு எது நல்லதுன்னு தெரியாதா? அவர் சொன்னாரு, எனக்கு நீங்க தோட்டத்துல காவலுக்கு பொறுப்பு தந்திருக்கிறீங்களே தவிர இந்த பழங்களை ருசிக்கிறதுக்கு இல்ல. என் வாழ்நாள்ல இந்த காலத்துல தோட்டத்துல இருந்த காலத்துல ஒரு பழத்தை கூட சுவைச்சது கிடையாது. ஏழுமா ஏழுமா ஈமான், தக்வா, தவக்குல் பேசுறது லேசி, கனியமான அன்ப வாழ்க்கையில கொண்டு வாரது. ஏன் அந்த அளவு தூரத்துக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் கனியமான அன்பா அந்த சொல்ல ஒவ்வொருத்தரும் இதுல நாங்க கவனம் செலுத்துவோம். இரவு பகலாக கடை திறந்திருக்கிறோம், பிசினஸ் நடக்குது, கொடுக்கல் வாங்கல் நடக்குது, அவர் வாகனம் வாங்கிக்கிறாரு, இவர் வீட்டை கட்டிக்கிறாரு, அவர் வெளிநாட்டுக்கு போறாரு, இவர் அங்க போறாரு. பார்க்காதீங்க, ஏண்ட ஹலாலான சம்பாத்தியமா ரப்பிட்ட கேட்கிறேனா? எவன் டைம் கைய ஏந்தாம அல்லாட்ட கேட்டு ஹலால கொண்டு வாங்க. வீட்டுக்குள்ளால பானை தின்னுங்க, பருப்பை தின்னுங்க, சந்தோஷமா பிள்ளைகளோட உட்கார்ந்து சிரிங்க, கதைங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளைக்கு பொக்கிஷங்களாக இருப்பாங்க. வரலாறு பேசப்படக்கூடிய அளவுக்கு எங்களோட குடும்பங்கள் இருக்கும். அந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், அந்த முஃபஸ்ஸிரூன்கள், அந்த முஹத்திஸூன்கள், அந்த ஃபுகஹாக்கள், முத்தகல்லிமூன்கள், முஅர்ரிഖூன்கள், அந்த வரலாறு ஒரு அற்புதமான வரலாறு. இன்றைக்கு வரையில் இஸ்லாம் மறக்க முடியாத, அழிக்க முடியாத அந்த கோல்டன் ஏஜ் இன் இஸ்லாமிக் சிவிலைசேஷன் மோர் தென் 800 years. என்ன இந்த வரலாறு தான் பக்குவமான, பேணுதலான, அல்லாஹ்வுடைய பயம் உள்ள அந்த வரலாறு.
அதை நாங்க ஹயாத்தாக்குவோமாக இருந்தா எங்களோட பஜார்கள், எங்களோட கடைகள், எங்களோட வீடுகள், எங்களோட தொழிலாளிகள், அரசாங்க தொழிலாளிகள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் பயந்து எடுக்கிற அந்த காசு ஹலாலா ஹலாலா ஒன்றுக்கு 10 முறை பார்த்து எடுத்து அதை நாங்க குடும்பத்துக்கு சுத்தமாக கொண்டு போகும் பொழுது அந்த இடம், அந்த பிள்ளைகள் நல்ல கௌரவமா கண்ணியமா சமூகத்தில் நல்லவர்களாக இருப்பார்கள். அதனாலதான் மக்கால அந்த நேரத்திலிருந்து பைத்துல் மால், பைத்துல் ஜகாத் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஹராத்துக்கு பகவானம் பைத்துல் மால் இருக்குது, ஹராத்துக்கு பகவானம் பைத்துல் ஜகாத் இருக்குது. அது அப்படியே இல்லா போயிட்டு அதுக்கு பின்னால நினைச்ச மாதிரி வியாபாரம், நினைச்ச மாதிரி கொடுக்கல் வாங்கல், ஒவ்வொருத்த முகங்களும் வாடி போயிட்டு போன்ல ரிசீவ் பண்றதுக்கு பயப்படுறாங்க, பொய்ய சொல்றாங்க. என்ன கொடுக்கல் வாங்கல்ல முன்ன பின்ன நினைச்ச மாதிரி எல்லாம் ஈடுபட போயிட்டு நடந்த அந்த நிலைமையை கண்ணியமான சொல்லு. அதனாலதான் பைத்துல் மால், பைத்துல் ஜகாத் வைக்கப்பட்டிருக்கு. மாஷா அல்லாஹ் ஓன மஹல்லால பைத்துல் மாலுடைய அந்த ஒரு ப்ரோக்ராம் உண்டு, அழகா செஞ்சுட்டு போறாங்க. ஒவ்வொரு மாதத்துடைய 4ஆம் வாரம் உங்களோட அதியாக்களை அந்த பைத்துல் மாலு கொடுக்கறதுனால அவங்க அந்த பைத்துல் மால சமூகத்துல அந்த நல்ல காரியங்கள்ல அவங்க செலவழிக்கிறாங்க. கஷ்டமான சிரமமான இடங்களுக்கு அதை கொண்டு போயிட்டு சேர்க்கிறாங்க. மக்கள் ஹராத்துக்கு பாவத்துக்கு போகாம தடுக்கிறதுக்கு உங்களோட ஒவ்வொரு ரூபாவும் பெரிய பாக்கியமுடையதாக இருக்கும். அதுல விசேஷமாக 4ஆம் வாரம் ஒவ்வொரு விடயங்களுக்கு உங்களோட பைத்துல் மால, அவங்களோட பைத்துல் மால அவங்க கொடுக்கறாங்க. இந்த முறை இயர் எண்ட் அதனுடைய வர்த்தத்துடைய கடைசினால ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களுக்குரிய அந்த புத்தகங்கள், பேக்கள் போன்ற அடிப்படை தேவைகள் உங்க பிள்ளைகள் அத பெற்றோர்கள் ஹராமான முறையில் சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தா அதால விலை உண்டாகும். நீங்க ஹலாலான முறையில் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஹலாலா போறதுக்கு காரணமாக அமையும். அவங்க ஒரு கணக்க நியமிச்சிருக்கிறாங்க, 5,000-6,000 ரூபாய்க்குள்ளால ஒரு பிள்ளைக்குரிய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறதுக்கு வந்திருக்கக்கூடியவங்க நீங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட அந்த பைத்துல் மாலுக்கு நீங்க உங்களால ஏழுமான விடயங்களை ஏழுமான அளவு நீங்க கொடுங்க. நீயத்தில வைங்க, குடுக்கத்துல யா அல்லாஹ் இதுக்கு பின்னால் என்ற தொழில ஹராத்த நுழைச்சிடாது. 5 நேரம் துஆல செய்யுங்க, சுஜூதுல இருந்து அழுங்க, உள்ளத்தால ஹராத்த தந்துடாது, ஹராத்த தந்துடாது, ஹலால் 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 என்றே அல்லாட்ட அழுங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அதுக்காக வேண்டி சதக்காவை கொடுங்க. வீட்டுல யாருல என்ன மனைவிக்கு சுகம் இல்ல, நீ லேசாக்கி சதக்கா கொடுங்க. பிள்ளைகளுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் உங்களோட பிசினஸ்ல நீங்க ஒரு பகுதியை சதக்கா கண்டே ஒதுக்கி வாங்க. அல்லாஹ் அதை கொண்டும் பரக்கத்தை உண்டாக்குவான். அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க, அதையும் நாங்க முக்கியத்துவம் கொடுத்து செய்வோம். அல்லாஹு தாலா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னி தருள்வானா, அதன் நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயா, எல்லா விதமான ஹலாலான சம்பாத்தியை தந்தருள்வாயா, ஹராத்தை விட்டு பாதுகாத்தறியா அல்லாஹ். அல்லாஹ் ஆடம்பரமான வாழ்க்கை தேவையில்லையா அல்லாஹ், இஸ்ராப் தேவையில்லையா அல்லாஹ், ஹலாலத்தாயா அல்லாஹ். பரம்பரைக்கு தவறியும் கூட ஹராம் பேசிடாம பாதுகாத்தறியா அல்லாஹ். ஒரு கவலம் கூட ஹராமாக ஆகிடாம பாதுகாத்துடையா அல்லாஹ். ஒரு பென்சில் கூட ஹராமாக ஆகிடாம பாதுகாத்துடையா அல்லாஹ். 100க்கு 100 ஹலால தாயா அல்லாஹ், ஹலாலான சம்பாத்தியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ இஸ்லாத்துல தீன்ல ஷரியத்துல சொன்ன முக்கியமான அம்சங்களான எங்களுடைய அகீதாவை சீராக்கிறியா அல்லாஹ், இபாதத்துக்களை சீராக்கிறியா அல்லாஹ், கொடுக்கல் வாங்கல சீராக்கிறியா அல்லாஹ், எங்களுடைய உறவுகளோட சரியான முறையில் நடக்கக்கூடிய நல்ல தன்மைகளை தாயா அல்லாஹ், நல்ல அஹ்லாக்க தாயா அல்லாஹ், எல்லா வகையிலையும் உதவி செஞ்சருள்வாயா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களோட வாழ்நாள்ல நாங்க எங்களோட உள்ளங்கள் என்னென்ன ஹலாலான தேவைகளை வச்சு கொண்டு இருக்கிறோமோ அனைத்து ஹலாலான தேவைகளையும் நீயே நிறைவேற்றித்தாயா அல்லாஹ். முழு உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். விசேஷமாக கஸால யா அல்லாஹ் கியாமத்துடைய அடையாளங்களோட சம்பந்தப்பட்ட இடம் யா அல்லாஹ் நீ பாதுகாத்துடுவாயா அல்லாஹ், அதுல எங்களுக்கு சந்தேகம் இல்லையா அல்லாஹ். அந்த முஸ்லீம்களை நீ யா அல்லாஹ் பாதுகாத்துடு யா அல்லாஹ், அவங்களோட எல்லா தேவைகளையும் நீயே நிறைவேற்றி கூடியா அல்லாஹ். உலக முஸ்லீம்களுக்கு மத்தியில யா அல்லாஹ், உலக மக்களுக்கு மத்தியில அவங்களை யா அல்லாஹ் ஒரு பலகீனர்களாக, யாருமே அவர்களுக்கு உதவி இல்லாதவர்களாக தவிச்சு கொண்டிருக்கிறாங்கன்ற நிலைமையை உலகத்தை காட்டினாரே யா அல்லாஹ். உன்னை நம்பி வாழக்கூடியவர்கள் யா அல்லாஹ்.